Hi friends, welcome to vijislifestyle. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூட்டு பேஸ்ட் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ப மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் சிக்கன் பிரியாணிக்கு 1/2 கிலோ எலும்புள்ள சிக்கனாக நான் எடுத்து அதில் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஸ்பைசஸ்லாம் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் 10 நிமிஷம் நான் அந்த மாதிரி தண்ணி ஒரு 2 டைம் அலாசிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதோட அளவான மெஷர்மெண்ட்லாம் நான் உங்களுக்கு பிரியாணி பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழம், புளிப்புக்கு ஏற்றவாறு 1/2 எலுமிச்சம்பழம் நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நிறைய ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் நிறைய ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணியும் நல்ல கிரேவியாகவும் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். நான் பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் முழுசாகவே நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா நான் 3 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறேன். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். 1:2 விகிதத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. இது நல்லா அந்த சுருண்டு வந்ததுக்கப்புறமா நான் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். ஆல்ரெடி 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காரம் எனக்கு போதுமானதாக இருக்கும். இதோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். எலும்புல சிக்கனாக கேட்டு வாங்க. ஏன்னா சிக்கன் பிரியாணிக்கு எலும்போடு இருந்தால் தான் பிரியாணி இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1/2 கப் தயிர் நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருந்தேன். ஸோ 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி போதுமானதாக இருக்கும். ஸோ 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருந்த லெமனை இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணும்போது அதில் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். ஸோ அப்போ தான் பிரியாணி ரெடியாகி வரும்போது நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ரைஸ்லாம் குக் ஆகி வரும். ஸோ நான் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். விசில் நல்லா செட்டில் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக வீட்லேயே நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எல்லாமே மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு குக்கரில் அடி பிடிக்காமல் பிரியாணி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.